இருக்கு, நிறைய ஏழை குழந்தைங்களா இருக்காங்க. முதல்ல வந்து எஜுகேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது மருத்துவம், மூணாவது வேலை. இது மூணுமே தமிழ்நாட்டுல எங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. அவன் இங்க படிச்சுட்டு ஃபாரின்ல போயிட்டு வேலைக்கு தேடுறான், கஷ்டப்படுறான், ரோடு போடுறான், பெயிண்ட் போடுறான். அந்த படிப்பு படிச்சவன் அவன் ஏன் ஃபாரின்ல போய் அடிமையா இன்னொருத்தனுக்கு வேலை பண்ணணும்? அந்த வேலையை நீ தமிழ்நாட்டுல கொடுக்கலாம்ல, அதை நாங்க பண்ணுவோம்ல, ஏன் தரமாட்டேன்றீங்க? எங்களுக்கு தேவைங்க. யார் வேணாலும் ஆட்சி மாத்தி மாத்தி நடத்திக்கோங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும் சார். யாரு வேணாலும், ஆமா யாரு வேணாலும் வாங்க சார். ஆனா எங்களுக்கு வந்து கரெக்டான கல்வியும், கரெக்டான வந்து வேலை வாய்ப்பும், கரெக்டான எல்லாமே எங்களுக்கு மருத்துவமும் அடிப்படை தேவை. இந்த மூணு தாங்க. இந்த மூணும் நீங்க கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். எவனும் வந்து யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க செலவுல, எவனும் இங்க இருந்து ஃபாரின்ல போயிட்டு வேலை செய்யணும், பெயிண்ட் அடிக்கணும் அவசியம் இல்லை. அவன் படிச்சுட்டு இங்கே அழகா ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்கு புதுசு புதுசா கொண்டு வராங்களே, ப்ராப்பரா ஒழுங்கா படிச்சவனுக்கு வேலை போட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு எவனோ படிச்ச பையனா மெக்கானிக் வேலை பண்றா, ஃபுட் டெலிவரி வேலை பண்றா, குப்பை கூட அள்ளுறாங்க. அது அந்த நிலைமையில தான் நம்ம நாட்டோட நிலைமை இருக்கு. எதுவுமே மாறல, மாத்துங்கன்னு தான் சொல்றோம்.